டைம் வர அவனை பாரு, அவன் வேலைக்கு போறனால தினைக்கும் எங்க வீட்டுல கழிவு ஊத்துறாங்கடா. ஒன்னனாச்சும் கழுவி திட்டுறாங்க. என்னெல்லாம் கரெக்டாக சோறு எடுத்து வாயில் வைக்கும் போது வேலை வெட்டிக்கு போகாமல் எப்படா உனக்கு சோறு இறங்குதுன்னு கேட்டாங்கடா. வாயில தான் இறங்குதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதான்டா. அப்படி மொக்க காமெடி பண்ணா சோத்துல விச வச்சிருவாங்கடா. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அதே மாரி சாப்பிடலான்னு போனேன். வேலைக்கு போகாம எப்படா உனக்கு சோறு தின்ன தோணுது, இதை திங்கிறதுக்கு போல பண்ணி திங்கும்ல, அதை திங்க சொல்றான்டா எங்க அப்பன். சரி, அவனை என்னடா பண்ணலாம் அப்ப? நம்மள மாதிரி அவனு திட்டு வாங்கணும். இல்லே குமாரு, என்னடா இங்க மாயாசாமி என்னன்னு சொல்ற? எனக்கு வேலைக்கு டைம் ஆகுறோம். டேய் வாடா. டேய் நீங்க தான் வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறா உட்காந்துருக்கீங்க. நான் அப்படியே ஐ காட் ஜாப்டா, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் வாடா மாப்பிள்ள, லைஃபுக்கு முக்கியமான விஷயம் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்டா. ஆள் டக் பண்ணிட்டு மஜாவாக்குறான்ல. பின்ன உங்களை மாதிரி நான் என்ன தண்டமா இருக்க முடியும்? இல்ல மாப்பிள்ள, டெய்லியும் வேலைக்கு போற, அது டெப்ரேஷனா இருக்கும், அதனால கூப்பிட்டாங்க. டெப்ரேஷன் இல்ல, டிப்ரெஷன்டா. அது இல்லாம நான் டெய்லி ஜாலியா வேலைக்கு போறேன்டா. எனக்கு எங்கடா அதெல்லாம் இருக்க போகுது? ஆனா மாப்பிள்ள வேலைக்கு போயிருவான்னுக்கு. மாப்பிள்ள நம்ம பக்கத்து ஊர்ல திருவிழா, வெளியூர்ல இருந்து அழகழகான பொண்ணுங்க வந்துரு. நீங்க பொம்பளை பொறுக்கி நாயுமே நாக்கத்தவங்க போட்டு அலைவீங்க. டேய் ஆல்ரெடி எனக்கு டைம் ஆச்சுடா, நான் கிளம்ப தண்டச்சோருங்களா. வேலைக்கு போறது தடுக்கவே முடியாது. டைமண்ட் ரம் ஒரு ஃபுல்லு வேற இருக்குது. 2 பேர் குடிச்சு மரண போதே ஆகலாம். டைமண்ட் ரம். ஆமால, அது குடிச்சா நம்ம சூரிய ஆயிருவோமே. மாப்பிள்ள டைமண்ட் ஃபுல்லு நான் சொன்னேன் எனக்குடா. இல்ல மாப்பிள்ள, நாங்க பொம்பளை பொறுக்கி வேலை வெட்டி இல்லாதவங்க, நாங்க குடிக்கிறோம். நீ போ. மாப்பிள்ள எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, சரக்கு தான் முக்கியம். போடா, உனக்கு வேலை தான் இருந்தாலும் முக்கியம். வேலைன்னு அலைவான். வேலை என்னடா மயிறு வேலை? யோ மேனேஜர், நான் இன்னைக்கே வேலையை ரிசைன் பண்றியா? மாப்பிள்ள போலாமா?